ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகேஷ் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கு மாவட்ட வாரியாக நோட்டிஃபிகேஷன்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. மினிமம் வந்து 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இதற்கு என்னென்ன டீட்டெயிலாம் தேவைப்படும், எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி வேகன்சி பிரிச்சிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த கிராம ஊராட்சி செயலாளர் போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்தாச்சு. 15,900 ரூபாய் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி, அது கூட அலோன்ஸுமே உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும். நான் உங்களுக்கு முடிஞ்சால் வந்து நான் சேலரி ஸ்லிப்புமே அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? கொஞ்சம் கிளாரிட்டி மேபி கம்மியாக இருக்கலாம், நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்தது தான், அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா டீட்டெயிலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? என்ன ஏஜ் லிமிட்னா, ஓசி கேட்டகரிக்கு 18 வயசுலேருந்து 32 வயசு வரலும், பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கெல்லாம் 18 வயசுலேருந்து 34 வயசு வரலும், எஸ்சி, எஸ்டி, ஆதரவற்ற விதவை அவங்களுக்கெல்லாம் 18 வயசுலேருந்து 37 வயசு வரலும் கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு எக்ஸ்ட்ரா 10 வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. இதே முன்னாள் இராணுவ வீரர், எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஓசி கேட்டகிரியாக இருந்தால் 50 வயசு வரலையும், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் எக்ஸ் சர்வீஸ்மேன்லேயே 55 வயசு வரலும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் இந்த விஏஓ அசிஸ்டண்ட்டுக்கு தான் ஏஜ் லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி கிராம ஊராட்சி செயலாளருக்குமே பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? டோட்டலாக வந்து 33 வேக்கண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது, ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட்டும் வந்தால் நான் கண்டிப்பாக வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. 33 வேகன்சி கொடுத்துருக்காங்களா, அது எல்லாமே 33ம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டிக்கும் அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு, முன்னாள் இராணுவ வீரருக்கு, ஆதரவற்ற விதவைக்கு, பெண்களுக்கு, அந்த மாதிரி ஒரு முன்னுரிமையுமே வந்து கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க எந்தெந்த முன்னுரிமை இருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? தமிழ் மொழியில் படித்தவங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் வாங்கி வச்சுன்னு இருக்கீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மெசேஜ் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணி தரேன், சரிங்களா? ஒரு 2-3 நாளில் வந்துடும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லையும் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே இப்போ அதை தான் வந்து கேட்குறாங்க. இல்லாதவங்க சொல்லுங்கள், அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, வேகன்சி 33 வேகன்சியும் வந்து கொடுத்தாச்சு. இதற்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக 10th வந்து மினிமம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8th வந்து தமிழ் மொழி வரலாம் படிச்சிருக்கணும். தமிழ் மொழியை வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியை தான் நம்ம படிச்சிருக்கோம், தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கோம் இல்லையா? அதனால் வந்து பிரச்சனை கிடையாது. அதுதான் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது, சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸு பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 100, எஸ்சி, எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூ. 50 சொல்லியிருக்காங்க. பிடிஓ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுல்ல, பிடிஓ ஆஃபீஸ் அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு நவம்பர் 9 அப்படின்ட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, கம்யூனிட்டி, முன்னுரிமை சான்று ஏதாச்சும் இருந்தால் அதனோட டீட்டெயிலு இது எல்லாமே வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டிஎன்ஆர்டி, டிஎன்-கவர்மெண்ட்.in இந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் ஓப்பன் ஆகலை, இன்றைக்கி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனவுடனே நம்ம சேனலில் வீடியோ வந்து போடுவோம், எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு. அப்ளைவும் பண்ணி தருவோம். யாருக்காச்சும் அப்ளை பண்ணனாலும் சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி தரேன், ஓகேவா? இப்போதைக்கு நாமக்கல் மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாவட்டமாக ரிலீஸ் பண்ண அப்டேட் பண்ணுவோம். அண்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நான் போஸ்ட் பண்ணுவேன், சரிங்களா? இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க. இதை தவிர்த்து விஏஓ அசிஸ்டன்ட், அங்கன்வாடி, அதுக்கப்புறம் பிடிஓ ஆஃபீஸ் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கும், ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.